அனைவருக்கும் வணக்கம். திமுகல அதிரடியா பல மாற்றங்கள் நடக்க போகுது. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஓரம் கட்டிட்டு புதுசா நாங்க வந்து நிறைய இளம் தலைவர்களை உள்ள கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி கட்சி மறுசீரமைப்பு குழு அப்படிங்கிற ஒன்ன முன்னாள் முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. அந்த குழு இங்க சுதந்திரமா வந்து வேலை பார்க்கட்டும், நம்ம அப்படியே ஒரு ஃபாரின் ட்ரிப் எல்லாம் வந்து போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லி லண்டன்லாம் போயிட்டு வந்தார் இல்லையா. இப்போ அந்த குழு வந்து சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களை, அந்த குழு சொல்லக்கூடிய முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரி கட்சிகளில் பல பதவிகளை வந்து மாற்ற போறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வேண்டாம். இடைத்தேர்தல் வரட்டும், இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னாடி நாம கட்சிகளில் மாற்றம் ஏற்படுத்துவோம். இப்பவே பண்ணோம்னா அப்புறம் சலசலப்புகள் வரும், அதன் மூலமா தேர்தலில் நம்ம வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறையலாம் அப்படிங்கிற மாதிரி தலைமை வந்து முடிவெடுத்துருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இடைத்தேர்தலில் யாரை வந்து போட்டியிட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரும்போது, நம்ம திமுகவோட தலைவரே இப்போ வந்து சட்டமன்றத்துக்குள்ள போகாம வீட்டில் இருக்காரு இல்லையா. அப்போ இவரை நாம வந்து சட்டமன்றம் அனுப்பணும் அப்படின்றதுக்காக பலரும் பல தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா ஐடியாக்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. முதல் கட்டமா திருச்சி மாவட்ட திமுக வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கு தொகுதியில நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது KN நேரு தரப்பும் சரி, அன்பில் மகேஷ் தரப்பும் சரி, ரெண்டு பேருமே அவர்களுக்குள்ள பெரிய லெவல்ல போட்டி இருந்தாலும் ஸ்டாலினை திருச்சி கிழக்குல நிக்க வைக்கணும் அப்படிங்கிற ரெண்டு பேருமே வந்து உறுதியா இருக்கிறாங்க. நாங்க மட்டும் சும்மா விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சேகர் பாபு வந்து பாத்தீங்கன்னா இல்லை தலைவர் வந்து சென்னையில் தான் நிற்க வேண்டும் அப்படின்னா சென்னையில தான் தொகுதி காலியாவே இல்லையே, அப்புறம் எப்படி நிப்பாருன்னா என் பதவி இருக்கு, நான் என் பதவியை ராஜினாமா பண்றேன், துறைமுகம் தொகுதியில எனக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில விழக்கூடிய வாக்குகளே 60,000 வாக்குகள் இருக்கு, அந்த வாக்குகளை நான் தலைவர் ஸ்டாலின் கடையே மாத்தி விடுறேன், அவர் கண்டிப்பா ஜெயிப்பாரு, சட்டமன்றம் போவார் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருக்காரு. ஏன்னா சேகர் பாபுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டாலினோட குடும்பத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னா ஸ்டாலின் அவர்கள் முதல்ல திருவாரூர் தொகுதியில தான் போட்டியிடறதா இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே வந்து உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டு மற்றும் பெண் நிறுவனம்லாம் எடுத்த கருத்து கணிப்புலயே கொளத்தூர்ல ஒரு சில சிக்கல்கள் இருக்கு, தோக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிற சிம்டம் தெரியுது. அப்போ வந்து நீங்க சென்னை வேண்டாம், நீங்க வந்து திருவாரூர் போயிருங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. சேகர் பாபு தான் தலைவரே அதெல்லாம் நம்பாதீங்க, சென்னை நம்ம கோட்டை, சென்னை திமுகவோட கோட்டை, இங்க நில்லுங்க, உங்களை ஜெயிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி அடிச்சு பேசி நிக்க வச்சாரு. அதனாலதான் அப்படியே கண்ணீர் விட்டு அழக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பின்னாடி பார்க்க முடிஞ்சு. துர்கா ஸ்டாலின் அவர்கள்லாம் சேகர் பாபுவை கடுமை விமர்சனம் பண்ணதெல்லாம் பத்திரிகை செய்தியில வந்துச்சு. ஸோ அதற்கெல்லாம் பின்னாடி தான் இருக்கு. அப்போ அந்த களங்கத்தை துடைக்கணும், நம்ம ஸ்டாலினை தோக்கடிச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம MLA பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஸ்டாலினை நிக்க வச்சோம் அப்படின்னா திமுகவில் நம்மளுடைய பதவி வந்து வசமாகும் அப்படிங்கிறது தான் அவருடைய கணக்கு. ஏன்னா அவர் வந்து சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர். இப்போ இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்தையே 3ஆ உடைச்சி சேகர் பாபு கீழே இருக்கக்கூடிய அந்த 6 தொகுதிக்கு அவர் தான் வந்து இப்போ பொறுப்புல இருக்காரு இல்லையா. அந்த 6 2 தொகுதி ஆக்கி விட்டுறலாம், அவரோட பவரை குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சேகர் பாபுக்கு எதிராக உதயநிதியோட டீம் வந்து உள்ளேயே ஒரு பவர் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதுல இருந்து நாம தப்பிக்கணும்னா MLA பதவியை வந்து தியாகம் பண்ணிட்டாச்சு, நம்ம ஸ்டாலினுக்கு அதை விட்டு கொடுக்கணும், அப்பதான் நமக்கு கட்சிக்குள்ள செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா KN நேரு என்ன சொல்றாருன்னா, தலைவரே நீங்க அதெல்லாம் விடுங்க, திருச்சி கிழக்கில் இல்லைங்க, நம்ம ஜெயிக்கிறோம், உங்களை நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம், பெரும் வாக்கு வித்தியாசத்தில் நான் ஜெயிக்க வைக்கிறேன், திருச்சி கிழக்கில் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நான் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பக்கம் இருந்து ஒரு அழைப்பு விடுறாரு. இது என்னப்பா, அது ரெண்டு பக்கமும் இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு கூப்பிடுறீங்களா, நான் எங்கே தான் நிற்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு சில பேர் கொடுத்த ஐடியான்றது, தலைவரே நீங்கள் 2 பக்கமே நில்லுங்க, நீங்கள் திருச்சி கிழக்குலேயும் நில்லுங்க, நீங்கள் வந்து அதே மாதிரி துறைமுகம் தொகுதியிலையும் சேகர் பாபு ராஜினாமா பண்ணாருன்னு நில்லுங்க, 2த்துலையுமே நின்னோம்னா ஏதாச்சும் ஒன்று அடிக்கலாம்ல. ஏன்னா இப்போ முதலமைச்சராக இருக்கிறவரே வந்து பார்த்தீங்கன்னா அவரே கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போமான்னு தெரியாமல் 2 தொகுதியில் நின்னாரு. அதே மாதிரி நீங்களும் நின்றுங்க, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் பரவாயில்லையே, ஐடியா நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அறிவாலையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உதயநிதி என்ன பண்ணுறாருன்னா, ஐயா அப்பா ஸ்டாலின் அவர்களே வேண்டாம், இது நமக்கு வந்து வேணவே வேணாம், நீங்கள் நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிட்டிங்கன்னா நல்லது தான், மாற்றுக்கிறது இல்லை, ஜெயிச்சிட்டிங்கன்னா கட்சியை வந்து கட்டமைப்பை வச்சுக்கலாம், ஓரளவுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் நிம்மதியாக இருப்பாங்க, திமுக தொண்டர்களும் வெளியே தலகாட்ட முடியும். ஏன்னா இப்போ வந்து கட்சி தலைவரை தோத்துட்டாங்க அப்படிங்கும்போது ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க இல்லையா, அதுலேருந்து வெளியே வரலாம். ஆனால் மறுபடியும் தோத்துட்டீங்கன்னா, மறுபடியும் இந்த 2 தொகுதியில போட்டிட்டு 2த்துலையுமே தோத்துட்டீங்கன்னா திருப்பி அரசியலை பற்றி நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது, திருப்பி மறுபடியும் நீங்கள் பொது தேர்தலில் கூட போட்டியிடுறதுக்கு பயப்பட வேண்டிய தேவை வந்துடும், அதனால நீங்கள் நிற்காதீங்க அப்படின்ட்டு அவர் ஒரு அறிவுரையை கொடுக்குறாரு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. உதயநிதி அவர்கள் இன்றைக்கு உதயா விஜயா அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இப்ப சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி என்ன பேசுறாரு, விஜய் என்ன பேசுறாரு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு தான் மக்கள் இருக்காங்க. ஏன்னா இவர் எதிர்கட்சி தலைவர், அவர் வந்து ஆளுங்கட்சி தலைவர். அப்படி இருக்கும்போது ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் ஜெயித்து சட்டமன்றம் போனாருன்னா எதிர்கட்சி தலைவருடைய பதவி ஸ்டாலினுக்கு மாறிடும்.
சொல்லப்போனா உதயநிதியுடைய பதவி பறிபோகும். அப்ப கட்சியை வந்து நாம கட்டுக்குள்ள வச்சுக்கலாம், நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் கட்சியை நினைக்கும் போது அது பெரிய சிக்கலா போயிருது. எப்பவுமே உதயநிதிக்கும் கட்சியில் உள்ள சீனியர்களுக்குமே ஒரு பெரிய சிக்கல் வந்து போயிட்டு இருக்கும். இப்போ சேகர் பாபுவா இருக்கட்டும், KN நேருவா இருக்கட்டும், இதே மாதிரி மாசுவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினோட ஆளுங்க. இவங்கெல்லாம் உதயநிதிக்கு வந்து அடிபணிய மாட்டாங்க, உதயநிதி சொல்றதெல்லாம் முழுசா கேட்க மாட்டாங்க, ஸ்டாலின் சொல்றதான் கேட்பாங்க. ஸ்டாலின் தலைவராக இருக்கிறதா இவர்கள் விரும்புவாங்க. அப்போ உதயநிதிக்கு பின்னாடி வந்து இவர்கள் போறதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா சீனியர்கள்லாம் வெளியே போங்க, ஜூனியர்கள்லாம் உள்ள கொண்டு வரேன்னு சொல்லி உதயநிதி புது ஆட்களை உள்ள இருக்க திட்டமிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து இளைஞரணியினுடைய தலைவராக இருக்காரு இல்லையா, அதனால அந்த வேலையில ஒரு பார்ப்பார். அப்போ சீனியர்களுக்கு சிக்கலுங்கிறதுனால சீனியர்கள் ஆசைப்படுறது நாம ஸ்டாலின் அவர்களை ஜெயிக்க வச்சு அவர் தலைமையில நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது. உதயநிதி வந்து அப்பா வீட்டிலே இருந்தாலும் பரவாயில்ல, நாம வந்து கட்சியை ஜெயிக்க வச்சா போதும், நம்ம ஜெயிச்சா போதுங்கிறது அவரோட கணக்கா இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து திமுகவுக்குள்ளேயே பல குழப்பங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ வரக்கூடிய இடைத்தேர்தல் அப்படிங்கிறது பல சுவாரஸ்யமான முடிவுகள் நமக்கு சொல்ல இருக்கு. ஏன்னா நேரடியாக பல கட்சியினுடைய தலைவர்கள் கிளம்புறங்கிறாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சீமான் அவர்கள் நேரடியாக கிளம்புறங்கிறது உறுதியாயிருச்சு. அதே மாதிரி இப்போ திமுக சார்பாக ஸ்டாலினை நிற்க வச்சே தீரணும்னு சொல்லி 2 தரப்புலையுமே வந்து முயற்சி பண்றாங்க. சேகர் பாபு தரப்புலையும் சரி, KN தரப்புலையும் சரி, கட்சிக்குள்ளேயுமே தொண்டர்கள் விருப்பப்படுறது எப்படியாவது நீங்க ஸ்டாலினை நிப்பாட்டுங்க, நம்ம ஜெயிக்க வைப்போம் அப்படிங்கிறதான். ஸோ ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியல என்ன பண்றதுன்ட்டு. ஆனா அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை ஜெயிச்சு சட்டமன்றம் போயிட்டாலும் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களேன்னு எப்படி அவர் சொல்லுவாரு? அவருக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலை இல்லையா அது? நம்ம வந்து CM சார் அங்கிள்லாம் கலாய்ச்ச ஒரு நபரை எப்படி நம்ம இப்படிலாம் கூப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு அதுலேயும் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும், அதுவே வந்து ஒரு பெரிய சிக்கல் தான். ஏன்னா ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக போட்டியிட்டு எதிர்கட்சியினுடைய தலைவர் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டாஸ்க் தான் இடைத்தேர்தல் பொறுத்தளவுல. ஸோ அப்படியே ஒருவேளை ஜெயிச்சாலும் உள்ள போயிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய்ன்னு அவரை கூப்பிடணுமா அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு அவர்கள் ஒரு ஈகோ. ஸோ இப்படியாக பல விஷயங்கள் வந்து இதுல இருக்கு. இதுல நிச்சயமா சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா அதிமுக தரப்புல இருந்தும் பாத்தீங்கன்னா நமக்கு துரோகம் பண்ணிட்டு பல பேர் வந்து தாவேக பக்கம் போயிட்டாங்க. அந்த தொகுதிகளை இரட்டை இலை சின்னத்துல ஜெயிச்ச அந்த தொகுதிகள் எல்லாம் மறுபடியும் இரட்டை இலைக்கே வாக்கு விழுற மாதிரி என்ன வேணா நம்ம பண்ணலாம், ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் நம்ம போட்டு திருப்பியும் தொகுதிகளை தக்க வைக்கணும் அப்படிங்கிறது அவர்களோட கணக்கா இருக்கு. இப்போ அந்த இடைத்தேர்தலில் திமுகவா தாவேக்காவா யாரு நம்ம தொகுதியில ஜெயிக்கலாம் அப்படிங்கிற கணக்கு போயிட்டு இருக்கு இல்லையா, ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் அதெல்லாம் விட்டு முதல்ல அது என் கட்சியோட தொகுதியா, அந்த தொகுதியில வந்து நாங்க தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு 5 முனை போட்டி 4 முனை போட்டியா இருந்த தொகுதிகளில் கூட உங்க எல்லாரையும் வேண்டான்னு சொல்லி இரட்டை இலைக்கு வாக்கு செலுத்த தொகுதிகள் அது எல்லாமே, அது கரூரா இருக்கட்டும், அதே மாதிரி விராலிமலையா இருக்கட்டும், அம்பாசமுத்திரமா இருக்கட்டும், பெருந்துறையா இருக்கட்டும், தாராபுரமா இருக்கட்டும், இது எல்லாமே எங்க தொகுதி. நாங்க வந்து இரட்டை இலையில வாக்குகளை பெற்று வென்ற தொகுதி. அங்க இருக்கக்கூடிய மக்கள் மறுபடியும் இரட்டை இலையில தான் வாக்கு செலுத்துவாங்க, நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு சொல்லி எடப்பாடி வந்து ரொம்ப உறுதியா நம்பிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா வேட்பாளர்களை ரொம்ப வலுவான வேட்பாளர்கள் போடணும் அப்படிங்கிறது ரொம்ப குறிக்கோளா இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா சீமான் சொன்னார் இல்லையா, நான் வந்து சத்தியம் பண்ணியிருக்கேன், ஒரு என்கிட்ட வந்து நீங்க அம்பாசமுத்திரம் ஜெயிச்சிருக்கேன்னு சொன்னவங்க கிட்ட நான் நிச்சயமா ஜெயிக்கிறேன், உறுதியா ஜெயிக்கிறேன், நான் வந்து உறுதி அளிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாரு. ஸோ அவர் இந்த முறை சட்டமன்றம் போகணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமா இருக்காரு. அந்த பொது வேட்பாளர்ன்ற கணக்கெல்லாம் கிடையாது. அதையும் தாண்டி அம்பாசமுத்திரம் தொகுதியில நிக்கிறது கிட்டத்தட்ட உறுதி. இன்னும் அவங்க அறிவிப்பு பண்ணி தான் வெளியிடல. ஸோ கண்டிப்பா வந்து போட்டியிடணும், அதுல நம்ம அதிகப்படியான வாக்குகள் வாங்கணும் அப்படிங்கிறது உறுதியா இருக்கிறாங்க. தாவேக்காவுக்கு இது வந்து ஆப்ஷனே கிடையாது, வென்றே ஆகணும், அனைத்து தொகுதியிலையும் ஜெயிக்கணும். ஒரு தொகுதியில தோத்தா கூட கண்டிப்பா ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில உருவாயிருச்சு அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் பெரிய பிரச்சாரமா கொண்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஏற்கனவே இப்ப நீங்க மறுதேர்தல் வச்சா கூட நாங்க வந்து 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிப்போம்னு சொல்லி அப்படி ஒரு மிதப்புல வந்து அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கண்டிப்பா வந்து இடைத்தேர்தலில் வந்து நம்ம பின்னடைவு சந்திக்கிறத அவர்கள் விரும்பவே மாட்டாங்க. ஸோ என்ன வேணாலும் பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது அவர்களுடைய கணக்கு. அதனாலேயே மறுபடியும் நம்ம ஜெயிக்கணும்னா அந்த தொகுதியில பதவியை ராஜினாமா பண்ண நபர்களுக்கு சீட்டு கொடுக்காம கூட நம்ம நிக்கலாம். குறிப்பா வந்து இப்ப அம்பாசமுத்திரம் தொகுதியில இசக்கி சுப்பையாவையோ, அதே மாதிரி கரூர்ல வந்து விஜயபாஸ்கர், இங்க இந்த பக்கம் விராலிமலையில வந்து விஜயபாஸ்கர், இவங்களை கூட நம்ம நிப்பாட்ட வேண்டாம், நாம புதுசா வேற ஒரு நபர்களை நிப்பாட்டி கூட நம்ம ஜெயிப்போம், இவர்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு வாரிய தலைவர் பதவியோ இல்ல வேற ஏதாவது ஒரு பதவியோ கூட சமாளிச்சுக்கலான்ற கணக்கு தான் ஆதவர்ஜுனாவுடைய நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட்ல தெரியுது. ஏன்னா இவர்களே நிக்க வச்சோம்னா கண்டிப்பா நம்ம தோற்றுருவோம் அப்படிங்கிறது அவர்கள் போடக்கூடிய கணக்கு. ஸோ எது எப்படியோ தேர்தலில் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற முனைப்பு இந்த இடைத்தேர்தலில் எல்லா கட்சிகிட்டையும் இருக்க போகுது. ஆனால் இந்த இடைத்தேர்தல் நடக்குமா அப்படிங்கிறதான் இப்போ அடுத்த கேள்வி. ஏன்னா தேர்தல் ஆணையம் தடை போட்டிருக்கு, நீதிமன்றம் தடை போட்டிருக்கு, நாங்கள் இந்த பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் நாங்கள் இந்த தேர்தல் நடத்தவே மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் தாவேக்க அரசு தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்குகள் எல்லாம் வந்து மேற்கொண்டு எப்படியாச்சும் இந்த சிக்கல்களை நீக்கி இடைத்தேர்தலை விரைவாக நடத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடைத்தேர்தல் நடத்தினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இவர்களால் அடுத்த கட்டமாக சில மாற்றங்களை கொண்டு வர முடியும். இப்போ இவர்கள் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்னா
கண்டிப்பா கூட்டணி கட்சியை சார்ந்திருக்க வேண்டிய தேவை இருக்கு. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியில இருந்தா கூட சமீபத்தில் இந்த பால நிலத்துல நீட் தடை செய்யணும் அப்படிங்கிற போராட்டங்கள்ல எல்லாம் தாவேக அரசுக்கு எதிராகவே பல பேர் வந்து பண்ணதை பார்க்க முடிஞ்சு. அப்போ அதையெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகளே பண்ணும்போது தாவேக்கால ஏத்துக்க முடியல. ஸோ நீட் எதிர்ப்புல அந்த போராட்டத்தை நடத்த விடல, ஆளும் தரப்பு வந்து மெரினாலைங்களுக்கு போராடுறதுக்கு தடை வச்சுட்டாங்க, அங்க போய் போராட அனுமதி கொடுக்கல, இதெல்லாம் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களே வந்து ஒரு பிரச்சாரமா பண்ணும்போது அது விஜய்க்கு வந்து பேக் ஃபயர் ஆகுது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணியில் இருந்துகிட்டே இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாமே முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு அதிருப்தியை தான் வந்து கொடுக்குது. ஸோ அதனால உடனடியா நம்ம வந்து பெரும்பான்மையை பெற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. இப்போ இந்த தேர்தல் ஆணையம் எல்லாம் உள்ள வந்து தடை போடுது. அதே மாதிரி ஆளுநர் வந்து ரொம்ப ஷார்ப்பா வாட்ச் பண்றாரு, இவங்க எப்படி வந்து குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறதுனால தான் இப்போ புதுசா எந்த எம்எல்ஏக்களையும் அங்கிருந்து இங்க ஜம்ப் ஆகாம இருக்கிறாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் ஜம்ப் ஆனவங்களை எப்படியாச்சும் நம்ம வந்து தொகுதிகளை நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிறது தாவேக தீவிரமா இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக சார்பா ஸ்டாலின் அவர்கள் வந்து போட்டியிடுறாரா, நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரத்தில் வந்து வெற்றி பெறாரா, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் எந்த அளவிற்கு ஆளுங்கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜை, மக்களுடைய ஆதரவுக்கு பெரும்பான்மை இருக்கு அப்படிங்கிற இமேஜை எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியுது அவர்களால் அப்படின்னு. ஏன்னா அது கொஞ்சம் இறங்கினாலும் கூட ஆட்சிக்கு வந்து 6 மாதம் கூட ஆகவில்லை, அதற்குள் தாவேக்காவை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் அப்படிங்கிற இடத்துக்கு எதிர்க்கட்சிகள் தாவேக்காவை கொண்டு போயிருவாங்க. ஸோ தேர்தலில் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.